அதாவது அந்த அந்த கிராமத்தில் வந்து அம்மா நாங்கள் போகணும் போயிட்டு வாங்கப்பா அவ்வளோதான். அதுதான் ஆசீர்வாதம். இப்போது மெட்ராஸுக்கு போனோம்னோடனே 400 ரூபாய் கையில் கொடுத்து அனுப்பிட்டாங்க. நாங்கள் இங்கே பிள்ளைங்க எப்படிப்பட்ட பிள்ளைங்க, அம்மா வீட்டு செலவுக்கு என்னம்மா பண்ணுவீங்க, இந்தாங்க ஒரு 50 ரூபா வச்சுக்கோங்கன்னாவது கொடுத்துட்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லலை. அந்த மாதிரி பிள்ளைங்க. சரிம்மா போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். மதுரைக்கு பஸ் ஏறினா பாஸ்கர் நான் பேசிட்டு வர்றோம். ஏன்னா மெட்ராஸ் போகிறதுக்கு முன்னாடி மதுரையில் கொஞ்ச நாள் ட்ராமா இன்னிசை கச்சேரிக்கெல்லாம் மியூசிக் பண்ணிட்டு கொஞ்சம் காசு சேர்த்துட்டு அப்புறமா போகலாமான்னு ஐடியா மாற்றினோம். அங்கே போய் ட்ரை பண்ணால் அந்த ஒரே நாள் பாடம் பல இடங்களில் வந்து தெரிஞ்ச நண்பர்களை பார்த்தது, மற்றபடி கட்சி தோழர்கள் மூலமாக வந்து இதை பார்த்தது. அதில் கிடைச்ச அனுபவம் வந்து இந்த உலகத்தை பற்றி, இந்த உலகத்தில் உனக்கு உதவுபவர்கள் ஒருவரும் கிடையாது, நீயாக உழைத்து முன்னால் வந்தாலுடைய வேறு ஒருவர் இந்த உலகத்தில் இருந்து எதுவும் வரும் என்று எதிர்பார்க்காதே என்ற பெரிய பாடம் கிடைச்சது. அன்னைக்கு நைட்டே வந்து பஸ் ஏறிட்டோம் மெட்ராஸுக்கு. மெட்ராஸுக்கு பஸ் ஏறினா செல்வராஜ் வரான், அன்னக்கிளி கதாசிரியர். அவன் திடீர்னு பஸ் ஏறுற நேரத்தில் வரான். என்னப்பா நம்ம மெட்ராஸ் கிளம்பிட்டு போங்கடி, உங்களுக்கு போங்க அங்கே இருக்கு அப்படின்னா. அவன் ஒவ்வொரு தடவையும் கஜினி முகமது மாதிரி படம் எடுத்துகிட்டு 17 தடவை படம் எடுத்த மாதிரி வந்து கொஞ்சம் காசு சேர்த்துருவான், மெட்ராஸ் வருவான், செலவான உடனே மறுபடியும் மதுரைக்கு போயிடுவான். அந்த மாதிரியே வந்தவன் அன்றைக்கி வந்து எங்களை வழி அனுப்புறதுக்கு வரான். போங்க நானும் வந்துடுறேன், அடுத்த வாரம் வந்துடுறேன்.